வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 3 எரிமலை அத்தியாயம் 12 சூர்யா போய்விடு. டெலிபோனில் ராகவனுடைய குரலை கேட்ட அதே சமயத்தில் சீதாவின் முகத்தையும் சூர்யா பார்த்தான். ஏதாவது தவறு நேர்ந்து விட்டதோ என்ற எண்ணத்தில் அவன் உள்ளம் குழம்பிற்று. ராகவன், யார்? சூர்யாவா? எப்போது வந்தாய் என்று கேட்டதற்கு இன்றைக்குத்தான் என்று பதிலளித்தான். ஓஹோ, நான் வருகிற வரையில் இருப்பாயல்லவா என்று ராகவன் கேட்டான். ஆஹா, இருக்கிறேன் என்றான் சூர்யா. பிறகு, அத்தங்கா, மாப்பிள்ளை பேசுகிறார் என்று சொல்லி டெலிபோன் ரிசீவரை சீதாவின் கையில் கொடுத்தான். ரிசீவரை காதில் வைத்துக் கொண்ட போது சீதாவின் முகம் மேலும் பீதியை காட்டியது. ராகவன் என்ன கேட்டான் என்பது சூர்யாவின் காதில் விழவில்லை. சீதா, இல்லையே, இன்றைக்குத்தானே வந்திருக்கிறான் என்று சொன்னபோது அவள் கண்கள் கலங்கி கண்ணீர் துளித்ததை சூர்யா பார்த்தான். பிறகு, சரி சரி, இருக்கச் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு டெலிபோன் ரிசீவரை வைத்துவிட்டாள். அத்தங்கா, மாப்பிள்ளை என்ன சொன்னார்? எதற்காக உன் கண் இப்படி கலங்கியிருக்கிறது என்று சூர்யா கவலையுடன் கேட்டான். சீதா சிறிது நேரம் எங்கேயோ பார்த்து கொண்டு சும்மா இருந்தாள். பிறகு திடீரென்று விம்மிக் கொண்டே, சூர்யா, நீ போய்விடு, உடனே போய்விடு என்றாள். அத்தங்கா, இது என்ன? எதற்காக என்னை போகச் சொல்கிறாய்? மாப்பிள்ளை இருக்கச் சொல்லியிருக்கிறாரே என்றான் சூர்யா. அதனால்தான் உன்னை போகச் சொல்கிறேன். என்னிடமும் உன்னை இருக்க பண்ணும்படிதான் சொன்னார். ஆனால் எனக்கு என்னமோ பயமாயிருக்கிறது சூர்யா. நீ இன்றைக்கு இங்கே இருந்தால் ஏதாவது அபாயம் நேரிடும் என்று தோன்றுகிறது. போய்விடு. நீ செய்த பெரிய தவறு அதுதான். நேரில் பார்த்து பேசுவதினால் அவருடைய சந்தேகத்தை நீ போக்கிவிட முடியாது. ஏதாவது நீ பதில் சொன்னால் அவருடைய கோபம் அதிகமாகும். நீ இன்றைக்கு இங்கே இருந்தால் நிச்சயமாக கொலை விழும். அந்த பாவத்திற்கு என்னை ஆளாக்காதே. தயவு செய்து போய்விடு. உன் காலில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன். சீதாவின் வெறி நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாகி வருவதை சூர்யா கவனித்தான். ஆனாலும் அவனுக்கு போக மனம் வரவில்லை. சீதா, பதட்டம் வேண்டாம். கொஞ்சம் நிதானமாக யோசித்துப் பார். நான் இப்போது போய்விட்டால் அவருடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துவது போல் ஆகாதா? சந்தேகம் இனிமேல் தானா வரப்போகிறது? உனக்கு ஒன்றும் தெரியவில்லை சூர்யா. பச்சை குழந்தையா இருக்கிறாய். நம் இருவர் பேரிலும் தகாத சந்தேகம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்னை அவர் படுத்துவது எல்லாம் அதற்காகத்தான். சுத்த மூடத்தனம். என் பேரில் மாப்பிள்ளைக்கு சந்தேகமாவது? அவர் இப்போது வரட்டும், நேரிலேயே கேட்டுவிடுகிறேன். அவருக்கு உன்னை கல்யாணம் செய்து வைத்ததே நான் தான் என்றான் சூர்யா. நான் அவசரப்பட்டு கொண்டு போனால்தான் அபாயம் வரும். அவர் இரு என்று சொல்லியிருக்கும்போது நான் போகலாமா? வீண் சந்தேகத்துக்கு இடமாகாதா? உறுதிப்பட்டால் படட்டும். அவரையே தெய்வம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தும் எப்போது சந்தேகப்படுகிறாரோ அப்போது அவருடைய சந்தேகத்தை உண்மையாக்கிவிட்டால்தான் என்ன? அதனாலேயே என்னை எங்கேயாவது அழைத்து கொண்டு போகும்படி உன்னை கேட்டேன். ஆனால் நீ பயந்தாங்கொள்ளி, கோழை. ஸ்திரீகளின் சுதந்திரத்தை பற்றி வாய்க்கிழிய பேசுவாயே தவிர அதற்காக ஒரு துரும்பு எடுத்து போட மாட்டாய். உன்னை நான் நம்பியிருக்கவும் இல்லை. ஒரு நாளைக்கு இவரை விட்டுவிட்டு ஓடவே போகிறேன். உனக்கு புண்ணியமாக போகட்டும். என்னை வீண் கஷ்டத்துக்கு ஆளாக்காமல் உடனே போய்விடு. உன்னால் எனக்கு உபகாரம் இல்லாவிட்டாலும் அபகாரமாவது இல்லாமல் இருக்கட்டும். இனிமேல் தான் அங்கு இருந்தால் சீதாவின் இரத்த நரம்புகள் வெடித்து அவள் மூர்ச்சையாகி விடுவாள் என்று சூர்யா பயந்தான். போய்விட வேண்டியதுதான். ஆனால் அப்புறம் என்ன? சீதாவின் நிலையை பற்றி எப்படி தெரிந்து கொள்வது? ஆம், டெலிபோன் ஒன்று இருக்கிறதே. டெலிபோன் மூலம் நாளைக்கு விசாரித்துக் கொள்ளலாம். இன்றைக்கு ஒரு ராத்திரி நடக்கிறது நடக்கட்டும். நாளை தாரிணியுடன் யோசித்துக் கொண்டு சீதா விஷயமாக என்ன செய்கிறது என்று தீர்மானிக்கலாம். சரி அத்தங்கா, நீ இவ்வளவு வற்புறுத்துகிறபடியால் நான் போகிறேன். அப்புறம் நாம் எப்போது சந்திப்பது?
நாளைக்கு டெலிஃபோன் பண்ணட்டுமா? ஆமாம், நாளைக்கு 11 மணிக்கு மேல் டெலிஃபோனில் பேசு, எல்லாம் சொல்கிறேன். அத்தங்கா, ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு உண்மையில் உதவி தேவையாயிருந்தால் நான் அதற்கு பின்வாங்க மாட்டேன். உன்னுடைய மனத்தை திடப்படுத்திக் கொண்டு சொல்லு. என்ன சொல்லுகிறாயோ அந்தப்படி செய்ய தயாராயிருக்கிறேன். உன்னுடைய க்ஷேமந்தான் எனக்கு பெரிது. தேச விடுதலை கூட அப்புறந்தான் என்றான் சூர்யா. இப்படி சூர்யா சொன்னபோது அவனுடைய மனத்தில் உண்மையாக எண்ணியதையே சொன்னதாக கூற முடியாது. அவசரப்பட்டு சீதா ஏதாவது செய்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்தினால் அவளை தைரியப்படுத்துவதற்காகவே சொன்னான். ஆனால் சீதா சூர்யா சொன்னதை 100க்கு 100 பங்கு உண்மையாகவே எடுத்துக்கொண்டு, ரொம்ப வந்தனம் அம்மாஞ்சி. அபாய காலத்தில் உன்னுடைய உதவியை கோரும்படி அம்மா எனக்கு சொல்லி இருந்தாள். அவளுடைய வாக்கு வீண் போகவில்லை. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே டெலிஃபோனில் பேசு. நானும் அதற்குள் நன்றாக யோசித்து வைக்கிறேன். அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்தோம் என்ற பெயர் வேண்டாம். இல்லாவிட்டால் இப்போதே என்னை அழைத்து கொண்டு போகும்படி சொல்லியிருப்பேன் என்றாள் சீதா. சூர்யா புறப்பட எழுந்தான். சீதாவிடமிருந்து எடுத்துக்கொண்ட கைத்துப்பாக்கியை முன்னமேயே கால் சட்டையில் பைக்குள் போட்டுக்கொண்டிருந்தான். இந்த பித்தக்குழிகளின் வீட்டில் துப்பாக்கி இருப்பது ஆபத்து. நம்மிடம் இருந்தால் ஒரு சமயம் பயன்படும் என்று முடிவு செய்திருந்தான். அதன்படி கைத்துப்பாக்கியுடன் கிளம்பிச் செல்ல ஆயத்தமானான். அப்போது வாசலில் பாம் பாம் என்ற சத்தம் கேட்டது. மோட்டார் கார் விற்றென்று வேகமாக வந்து வீட்டு வாசலில் நின்றது. சீதாவும் சூர்யாவும் திகைத்து நின்றார்கள். ராகவன் வண்டியை வீட்டு முகப்பில் நிறுத்திவிட்டு இறங்கி விடுவிடு என்று உள்ளே வந்தான். சூர்யாவையும் சீதாவையும் மாற்றி மாற்றி வெறித்து பார்த்தான். அவன் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த குரோதம் அவனுடைய பார்வையில் ஒருவாறு தெரிந்தது. ஆனால் வாய் வார்த்தையில் குரோதத்தை காட்டிக்கொள்ளாமல், என்ன சூர்யா, புறப்பட தயாராக நிற்கிறாய் போல் இருக்கிறதே என்றான். ஆமா மாப்பிள்ள, போக வேண்டும். மணி 12:30 ஆகிவிட்டதல்லவா? நீங்கள் வந்ததும் புறப்படலாம் என்று காத்து கொண்டிருந்தேன் என்றான் சூர்யா. அதென்ன, இத்தனை நேரம் கழித்து எங்கே போவாய்? பெரிய நைட் பேர்ட் ஆகிவிட்டாய் போல் இருக்கிறதே. நீங்களும் என் தோழனாகத்தான் இருக்கிறீர்கள். இரவு 12 மணிக்கு மேல் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்களே என்று சூர்யா கொஞ்சம் துடுக்காக பதில் சொல்லி ராகவனுடைய கோபத்தை கிளறிவிட்டான். நான் ஓரிடத்தில் மிக முக்கியமான வேலையாக போக வேண்டியிருந்தது. நானும் முக்கிய வேலையாகத்தான் போக வேண்டியிருக்கிறது. இன்று ராத்திரி சில சிநேகிதர்களை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறேன். அழகுதான். இத்தனை நேரம் கழித்து சிநேகிதர்களை சந்திக்கவாவது? சந்தித்து என்ன செய்வீர்கள்? எங்கேயாவது கொள்ளையடிக்கப் போகிறீர்களா என்ன? கொள்ளை அடிக்கப் போகிறவர்கள் ராத்திரியில் போவார்கள். அவர்களை பிடிக்கப் போகிறவர்களும் ராத்திரியிலேதான போயாக வேண்டும். இந்திய தேசத்தை கவர்ந்த கொள்ளைக்காரர்களை துரத்தி அடிக்கும் கைங்கரியத்தில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியாதா மாப்பிளே? எனக்கு எப்படி தெரியும்? உங்க அத்தங்காளுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம். அவளை நீ அடிக்கடி வந்து பார்த்துவிட்டு போகிறாய் அல்லவா? அடிக்கடி நான் வந்து பார்ப்பதில்லையே. 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு தடவை வந்திருந்தேன். அப்போது நீங்கள் வெளியூருக்கு போயிருந்தீர்கள். உங்கள் தாயார் இருந்தார். அவரை தரிசித்துவிட்டு போனேன். அது கிடக்கட்டும் அப்பா. இப்போது நீ எங்கெங்கேயோ போய்விட்டு வந்தாயா? மதராசுக்கு கூட போயிருந்தாயா? அவ்விடத்து விஷயங்கள் எல்லாம் உன்னிடம் தெரிந்து கொள்ளலாம் என்றல்லவா இவ்வளவு அவசரமாக ஓடி வந்தேன். நீ போக வேண்டும் என்கிறாயே. ராத்திரி இங்கே தங்கியிருந்து விட்டு காலையில் போகக்கூடாதா? இல்லை சார், நான் அவசியம் இப்போதே போக வேண்டும். மதராஸில் உங்கள் தாயாரையும் குழந்தையையும் பார்த்தேன். குழந்தை இங்கே வரவேண்டும் என்று ஆசைப்பட்டாள். ஆனால் வழியில் எனக்கு பல ஜோலிகள் இருந்தபடியால் அவளை நான் அழைத்து வரவில்லை. மற்ற விவரங்கள் எல்லாம் இன்னொரு நாள் சாவகாசமாக சொல்லுகிறேன். இன்னொரு நாள் என்றால் என்றைக்கு என்று ராகவன் கேட்டான். சௌகரியப்பட்டால் நாளைக்கே வருகிறேன். இல்லாவிட்டால் மறுநாள் வருகிறேன். என்னுடைய பிரயாண விவரங்கள் அனுபவங்கள் எல்லாம் சொல்கிறேன். சரி, அப்படியானால் போய் வா. நாளைக்கு வருகிறதா இருந்தாலும் இரவிலேதான் வருவாயாக்கும். ஆமாம், போலீஸ்காரர் கண்ணுக்கு படாமல் வருவதா இருந்தால் ராத்திரியில்தான் வரவேண்டியிருக்கிறது. என்னுடைய காரியங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தொந்தரவு எதுவும் விளைவதை நான் விரும்பவில்லை. சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா?
அதுவும் சாமானிய உத்தியோகமா? ஓஹோ, அவ்வளவு தயவு என் பேரில் வைத்திருக்கிறாயா? போகட்டும். ராஜம்பேட்டை கிட்டாவையர் குமாரன் தலையில் இப்படியா எழுதியிருக்க வேண்டும்? என் தலையில் எப்படி எழுதியிருக்கிறது? எதை பற்றி சொல்கிறீர்கள்? இப்படி போலீஸ்காரர்களுக்கு பயந்து திருடனைப் போல் ராத்திரியில் ஒளிந்து திரிய வேண்டியிருப்பதை பற்றித்தான். இருக்கட்டும் சூர்யா, உன்னுடைய சிநேகிதி தாரிணி எங்கே இருக்கிறாள்? அவளை நீ பார்ப்பதுண்டா? சூர்யா சீதாவின் முகத்தை பார்த்தான். அவளுடைய முகம் கொடூரமாவதை கவனித்தான். தாரிணி இந்த ஊரிலேதான் இருக்கிறாள் என்று நினைக்கிறேன். ஒருவேளை பார்த்தாலும் பார்ப்பேன். ஆனால் நிச்சயம் சொல்வதற்கில்லை. பார்த்தால் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது என்றும் அவளை நான் சந்திக்க விரும்புவதாகவும் சொல்லு. அவளுடைய இருப்பிடம் உனக்கு தெரியுமா? பழைய ஜாகை எனக்கு தெரியும், புது இடம் தெரியாது. ஒரு நாள் பழைய டில்லியில் ஜும்மா மசூதி பக்கம் நான் போய்கொண்டிருந்த போது தாரிணி மாதிரி ஒருத்தி போவது தெரிந்தது. அவளைதான் என்று நினைத்து பார்த்து பேசுவதற்காக போனேன். திடீரென்று அவள் குறுகலான சந்து ஒன்றில் புகுந்து அவசரமாக சென்று அங்கே ஒரு வீட்டுக்குள் புகுந்தாள். எப்படியும் அவளை பார்த்து விடுவது என்று வீட்டுக்கதவை இடித்தேன். அந்த வீதி துருக்க வீதி போல் இருக்கிறது. 100 முஸ்லிம்கள் வந்து என்னை சூழ்ந்து கொண்டு சண்டைக்கு வந்து விட்டார்கள். அவர்களிடம் இருந்து தப்பி வருவது பெரும் பாடாகிவிட்டது சூர்யா. முதலில் நீங்கள் இந்த நாட்டில் இருந்து துருக்கர்களை ஒழித்து கட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நம் இந்திய தேசம் உருப்படப் போவதில்லை. நாங்கள் அப்படி நினைக்கவில்லை. முஸ்லிம்கள் இந்த நாட்டில் பிறந்து வளர்ந்தவர்கள், நம் சகோதரர்கள். அவர்களை எப்படி ஒழித்து கட்ட முடியும்? வெள்ளைக்காரர்களை அடித்து விரட்டிவிட்டால் அப்புறம் நீங்கள் வைத்ததுதான் சட்டமாயிருக்கும். அரசாங்கமே உங்கள் கையில் வந்துவிடும். அது எனக்கு தெரியாது மாப்பிள்ளை. சுதந்திர போரில் நாங்கள் எல்லாம் உயிர் துறக்க நேரிட்டாலும் நேரிடலாம். ஆனால் ஒன்று நிச்சயம், இந்த நாட்டு ஜனங்களின் பிரதிநிதிகள் இந்தியாவை கூடிய சீக்கிரம் ஆளப்போகிறார்கள். நேரமாகிவிட்டது, நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சூர்யா புறப்பட்டுச் சென்றான். அவன் போவதை பொருட்படுத்தாமல் ராகவன் சோபாவில் உட்கார்ந்தபடி இருந்தான். ஆனால் சீதா சூர்யாவின் பின்னோடு வாசல் வரையில் போனாள். வாசற்படிக்கு அருகில் வந்ததும், சூர்யா, என் தலைமேல் ஆணை, நாளைக்கு கட்டாயம் எனக்கு டெலிஃபோன் பண்ணு என்று மெதுவான குரலில் கூறினாள். சரி அத்தங்கா என்றான் சூர்யா. அத்தியாயம் 12 சூர்யா போய்விடு நிறைவடைந்தது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.